திருப்பி ஷோக்கு வந்துடலாம். இப்போ இந்த கேம் வந்து உங்களுக்கு ஒரு படம் குழு கொடுத்துருவேன். அது என்ன படம்னு கண்டுபிடிச்சிங்க, ஓகேவா? இங்கே பாருங்க, மெட்ரோ. மெட்ரோவில் வந்து மெட்ரோ ஹீரோ முதல்ல பாருங்க சார். நீ மெட்ரோன்னா எப்படி? ஹீரோ வந்து பிரதீப் நாகராஜன். டியூட் சார். கரெக்ட் ஆன்சர். சூப்பர். முதல் கேள்வி டைரி மில்க் சொன்னாலே போட்டது. டைரி மில்க் பிரதீப் நாகராஜன் சொன்னாலே ஒரே வார்த்தை டியூட். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாம் வாங்க. இது கண்டுபிடிப்பு ஈஸியா. இதுல யாரு? மக்களா? கேஜிஎஃப் கிடையாது. அடுத்து உங்களுக்கு இது யாரு? முதல்ல பப்ளிக் என்ஜாய் பண்றாங்க. என்ஜாய் யார் பண்ணுவாங்க? ஃபேமிலி தவிர்த்து ஃப்ரெண்ட்ஸ். இது என்னது பேர் படிங்க. கொடைக்கானல் போட்டீங்க. மஞ்சுமல் பாய்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். பார்த்தீங்கன்னா நம்மளோட கையில் வந்து 2 பாயிண்ட் எடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா அடுத்து மூவி போகலாம். இது வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. ஹீரோ இது யார்? ஹீரோ யாரு? கண்ணுங்களா? விஜய், நயன்தாரா. ஃபுட்பால் அது கரெக்டாக தானே? கரெக்டான ஆன்சர். அடுத்து மூவிக்கு போகலாம். இதுவும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்தவர் தான். ஹீரோ யாரு? நான் அதான் நம்ம பார்த்தே பார்க்கலாம். இதை பார்த்தே சொல்லணும். நான் தான் இருந்தாலும் பார்த்தே கண்டிப்பா. இதோட பேரை நீங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். இந்த படத்தோட பேர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன படம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சிருங்க இந்த படம் பற்றி. சரி, அடுத்து இது வந்து செம்ம ஈஸி. ஃபோட்டோலே கொடுத்துட்டாங்க. இது என்ன படம்? ஃபோட்டோலே. ஆஹா, பாருங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தாலே யாரால தான் கண்டுபிடிக்க முடியாது. ஃபோட்டோல யாரு? சிவகார்த்திகேயன். அதுல வருமா சாய் பல்லவி. அதுக்கப்புறமா வந்து ஆர்மி ஆஃபீஸர். சிவகார்த்திகேயன் எந்த படத்துல இருக்கிறாரு? ஆர்மியா? அமரன் படம் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இதோட இந்த கேம் முடிச்சிடலாம். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட். இந்த பேர்ட்ஸுக்கு ஃபுட்டு பற்றி சொன்னீங்க. அந்த ஃபுட்டு எனக்கு கண்ணிலே காட்டுவீங்க. நீங்கள் கண்ணை காட்டினவங்க தானே. 1 2 3 பார்த்தீங்கன்னா எப்படி மேஜிக் பண்ண ஃபுட்டு வந்துச்சு. சரி, இப்போ இங்கே நிறைய ஃபுட்டு இருக்குது. அந்த ஃபுட்டு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இது வந்துடலாம். இது என்ன நிறைய பேர் தெரியும். பேர்ட்ஸ் வளர்க்குறவங்க எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். இதுதான் நம்ம போடுற தினை. இந்த தனியாக தான் பேர்ட்ஸ் எப்பவுமே சாப்பிடும். இதுதான் எப்பவுமே பேர்ட்ஸ் சாப்பிடும். நம்ம இதை தவிர்த்து இந்த பழத்தை நம்ம வெறும் இந்த சீட்ஸை மட்டுமே போட்டால் பேர்ட்ஸ் நிஜமாக இது ப்ரீட் ஆகும் சீக்கிரமாக. ஸோ நீங்கள் எப்போ டெய்லியும் ஒரு கொத்தமல்லி, இந்த க்ரீனிஷ், இந்த கொத்தமல்லி, அப்புறமா பழம், காய்கறி அந்த மாதிரி போட்டோம்னா பேர்ட்ஸ் அதை விரும்பி சாப்பிடும். அதுவும் நல்லா ஜூஸியாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாகவும் சாப்பிடும். அதனால தான் பேர்ட்ஸுக்கு எப்பவுமே இப்போ வெயில் சம்மர் சீசனில் நீங்கள் கண்டிப்பாக போட்டாகணும். டெய்லியும் ஒன்ஸ் நீங்கள் தண்ணி சேஞ்ச் பண்ணணும். அப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை கொத்தமல்லி, வாட்டர் மெலான் அந்த மேலே நீங்கள் போட்டீங்கன்னா பேர்ட்ஸ் இந்த வெயிலுக்கு தாங்கும். இல்லைன்னா பேர்ட்ஸ் சரி பண்ணி நிறையவே சான்ஸ் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு இது டப்பா இல்லை சார். இது பேர்டோட மெடிசன். இந்த பேர்டோட மெடிசனை போட்டால் ஃபெதர்ஸ் க்ரோத் ஆகும். அப்புறம் கலரும் வரும் நல்லா. இப்போ பாருங்கள், இது வந்து ப்ரைஸ் வந்து நம்ம 250 வாங்கணும். பாருங்கள், பவுட்ரா சார்? பவுட்ரு தான் சார். இதை வந்து தண்ணியில் கலந்து கொடுக்கணும். ஓகே, தண்ணியில் கலந்து கொடுக்கணும். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா இது என்ன ப்ரைஸ் வந்து போடல. ப்ரைஸ் போடல சார். 250 என்னமோ 250 வாங்கியிருக்கோம். இது
இதை நீங்கள் என்ன செய்யணும் 2 days ஒன்ஸ் நம்ம இது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கம்பல்சரி போடணும். அப்போ தான் இப்போ நாங்கள் சிக்ஸில் காமிச்சோம்ல சிக்ஸ்லாம் சீக்கிரம் ஃபர்தர் க்ரோத் ஆகும். அதனால இந்த பேர்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குது, இந்த பேர்டோட கலர் இன்னும் நல்லா வரும். ஓகே நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் முட்டை போடுறதுக்கு கரம்பா ஓடு. நான் கருமா மீன் யாராவது தெரியும். அந்த கருமா மீன் இந்த பெருசாக தெரியுமா, அந்த மீனில் நடுவில் இருக்கிற ஓடு. நம்ம சின்ன சின்ன கருமா மீன்லாம் மெலிசா கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கும் தெரியுமா, அதுதான் இது. அந்த அவ்வளோ பெரிய மீன்லேருந்து எடுக்கிறது தான் இது. இதுக்கு இன்னொரு பேர், இது பேர் கக்குல் கோல்னு சொல்லுவாங்க. கக்குல் கோல் கடம்பாவோட சொல்லிடுறாங்க. கடம்பாவோட சொல்லுவாங்க. அடுத்து நான் உங்களுக்கு ஒரு கால்சியம் பார்னு சொல்லியிருந்தேன்ல, இதுதான் அந்த கால்சியம் பார். அது பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்டாக இருந்துருக்கும். அது பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரியே இருக்கு. அதையும் சொல்லிட்டு டைமண்ட் சொல்லிட்டு அடங்கலாம் வச்சுக்காதீங்க. ஒயிட் சாக்லேட் இது பேர்ட்ஸ்க்கு வந்து இந்த ஃபுட்டு ஃபீட் பண்ணா இன்னொன்று ப்ரோட்டீன் கிடைக்கும். அதுவும் அது கோலமாவு இருக்குல்ல, அது கூட நீ வாங்கி வைக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக கோலமாவோட எனக்கு சரி தெரியல, ஆனால் அதே கோலமாவை இதில் பாதி கூட இல்லை, அது 40 rupees சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஆன்ஃபிலின் ஃபார்ம்லாம் நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, அது இதுதான் ஆன்ஃபிலின் ஃபார்ம் தான். நீங்கள் எல்லா பேர்ட்ஸுக்குமே இதை நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இதோ நாங்கள் இந்த பேர்ட்ஸ் கூட இந்த ஃபார்மில் தான் ஃபீட் பண்ணி இந்த பேர்டுக்கு இந்த இந்த குட்டிலாம் பண்ணிடுவோம். ஓகே இப்போ நான் ஒரு பேர்டுக்கும் நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த பேர்டு என்ன பேர்டு நான் சொல்கிற பேர்டெல்லாம் அப்புறம் நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த வரும். கடைசியாக நான் ஒரு போர்டு ஒரு ஃபோட்டோ கொடுக்குறேன், அதோட பேரை எல்லாரும் கமெண்ட்ஸில் கரெக்டாக பின் பண்ணுவேன். கரெக்டாக யார் சொல்லிக்கிறோம் நம்ம எஸ்டிஆர் பின் பண்ணுவோம் கரெக்டாக. ஓகே ஃபர்ஸ்ட் பஜ்ஜீஸ், நம்ம எப்பவுமே வளர்க்குற பஜ்ஜீஸ். அடுத்து இதில் பிஞ்சஸ், நார்மல் பிஞ்சஸ், ஜாவா பிஞ்சஸ் 2 இது. ஃபர்ஸ்ட் ஜாவா பிஞ்சஸ் எத்தனை கலர் இருக்கும், அதே மாதிரி நார்மல் பிஞ்சஸ், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் எக்கச்சக்க கலர் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆமா காக்டெயில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பேர்ட். இதுக்குள்ளே ஃப்ரெண்ட்லி பேர்ட்னா அது காக்டெயில் மட்டும்தான். அது அளவுக்கு உங்களால் எதாலும் பண்ண முடியாது. அதுமா கிரே பேரட் வந்து பியூர் கிரேவாக தான் இருக்கும். ஆனால் அதால் நம்மளுக்கு 50 to 500 to 1000 வேர்ட்ஸ் தான் பேசும். நம்ம கையில் பேசும். ஆமாம், ஆனால் அதோட சிக்கி வருதுமா 40,000. இந்த சிக்ஸ் நம்ம சிக்ஸ்னா இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருந்தேன் குட்டிங்க, அது பேரா சிக்ஸ். ஓகே அடுத்து மக்கா வந்து இந்த நிறைய பேர் தெரியாது சில பேருக்கு. அந்த ப்ளூ கலர்ல இருக்கும்ல, அவங்க ஃபோட்டோ கூட பிரிண்ட் பண்ண கொடுப்பாரு. இந்த ஃபோட்டோவில் இருக்குது தான் மக்கா. இது வந்து நீங்கள் சைஸுக்கு ஏற்ற ரேட்டு 6 எவ்வளோன்னு தெரியல, ஆனால் நான் குளத்து வந்து பேரு 6 lakh ரேட்டு. 6 lakh எனக்கு மேலே இருக்குது மக்காலாம். அடுத்து வந்து நம்ம வேற யாருக்கும் என்னென்ன பேர்ட்ஸ் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, வேற என்ன